என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய நன்றிகளும். குறிப்பா திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் வணக்கமும் ஸ்பெஷல் நன்றிகளும். இதை நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, என்னை இப்போ பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது எலெக்ஷன் கமிஷனோட அந்த சட்ட விதிகளுக்கு மட்டும்தான் அப்படி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டுக்கு எப்படி திருச்சி ஒரு இதயம் மாதிரியோ, அந்த மாதிரி என்னோட இதயத்துக்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்களும் ரொம்ப 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 க்ளோஸ் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஆட்சிக்கு சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டிலலாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். அது மாதிரி இத்தனை வருஷமா மாத்தி மாத்தி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த இந்த 2 பேரையும் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த உங்க விஜய, உங்க அண்ணன, உங்க தம்பிய முதல் அமைச்சரா இல்ல முதல் சேவகனா ஆக்கியிருக்கிறீங்க. தலை வணங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச அத்தனை இயக்கங்களுக்கும், அத்தனை இயக்கத்தின் தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தலில் கூட இந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கல அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நீங்க டிவி கேட்க அவ்வளோ நீங்க ஆதரிச்சிருக்கிறீங்க. நான் எம்ஜிஆர் அவர்களோடலாம் நான் கம்பேர் பண்ணல. எம்ஜிஆர் தான். ஆனா நாம பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள் வழியில ஒரு அன்பா உழைக்க வந்த உங்க விஜய், அவ்வளவுதான். 1977 நீங்க போடாத ஓட்ட 2026 நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு சப்போர்ட்டை என்னால வாங்க முடியும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்க அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த ஆட்சியில எல்லா நன்மைகளையும் நீங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க அப்படின்ற அந்த கான்பிடன்ஸும் இப்ப என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. யார் எந்த நிலைமைக்கு எந்த பொசிஷன்ல போனாலும் இந்த கிண்டலும் கேலியுமா பேசுறது இருக்கத்தானே செய்யும். நம்மளை பத்தி, நம்ம அரசியலை பத்தி, நம்ம பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கேலியுமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்து இப்ப நம்ம புதுசா அந்த சூட்லாம் போட்டு வரோம்ல, அதை பத்தி கூட நிறைய பேரு, ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போடணுமா? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராவா போட்டு வரேன்? 2 கலர். நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட்.
எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் இப்படி வழக்கம் சொல்லிக்கிட்டு நசன் பேசுற டைப்பும் நம்ம கிடையாது. உங்களுக்கே தெரியும், அதிகபட்சமா எல்லா மீட்டிங்களும் 20 நிமிஷம்குள்ளதான் நான் பேசியிருக்கிறேன். அதனால இப்ப மக்கள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆனது ஆச்சு. இப்ப என்ன, உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படின்லாம் கேட்டா, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன், அப்படி நினைக்கவும் கூடாது. இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு, எஸ், ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல, இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே, அந்த கடைசி 5 நாள், அடாடாடாடாடா, நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க. ஆனா ஃபியூச்சர் என்னவா இருக்கும்ன்றத மட்டும் இப்ப நான் சொல்றேன். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா, இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிட கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா, அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. ரிசல்ட் என்னவா வரும்ன்றது அது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மளை ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. ஒன்னு கவனிச்சிங்களா மக்களே, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக இங்கிலீஷ் தமிழ் கலந்த அறிக்கை, அது சொல்ல வந்த நினைச்சீங்களா? அந்த காமெடி எல்லாம் கிடையாது. அடுத்து இந்த ரியாலிட்டியை மறந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுறது, அது சொல்ல வந்தீங்களா? அந்த காமெடியும் கிடையாது. இது சீரியஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் சட்டசபையில யார் பேசினா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்னு இருந்த கூட்டம்லாம் இப்ப சட்டசபையில என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? திமுக ஸ்டைலே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்ப நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நமக்கு சந்தோஷம் தான், பெருமை தான். நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ், நம்ம பெண்கள் எல்லாம் அந்த அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு அப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். இதெல்லாம் யாரால நடந்திருக்கின்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல, அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் காஞ்சிபுரத்தில் சொன்னதை தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போறாங்க. அன்னைக்கு நான் சொன்னப்போ சிரிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ. உண்மையை சொன்னாதான் அந்த கூட்டத்துக்கு கசக்குமே. உண்மையிலே நீங்க மக்கள் மனசை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி மக்களை தப்பாவே பேசியிருக்க மாட்டீங்க. அது என்ன, அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா, தற்குறியா. இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க.
உங்களுக்கு மட்டும் என்ன, வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா, தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி, அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியை ஒரு அடிமை கூடாரமா ஆக்குனது யாருங்க சார்? இப்படி எல்லாம் ஆக்கிட்டு உண்மையை சொல்லு உடன்பிறப்பேவா. உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புக்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? திமுக இப்படி ஆனதுக்கு காரணம், அந்த காரணத்தை வெளியிலலாம் போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளேயே கேளுங்கிறாங்க. உங்களுக்காக மாடா உழைச்சி தேஞ்சு போய் கிடக்கிறோம். திமுக இப்படி ஆனதுக்கு காரணம் உழைக்காம சொகுசா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ளேயே போய் கேளுங்கிறாங்க. ஒவ்வொரு திமுக தொண்டனும் அதை சொல்றாங்க. அதை புரிஞ்சிக்காம நம்மளையும் நம்ம மக்களையும் தப்பா பேசிக்கிட்டு, நீங்க மக்களை தப்பா பேசுனீங்கன்னா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான், சும்மா இருக்க மாட்டான். இந்த விஜயும் தமிழ்நாட்டு மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜய் தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு உண்மையான ஒரே பிரதிநிதி. இது இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நாளன்னைக்கும் சரி, இதுதான் நிஜம். மறுபடியும் சொல்றேன், நமக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற இந்த பூர்வ ஜென்ம பந்தத்தை, அந்த உறவை ஏதோ இந்த சதிகள் சூழ்ச்சிகள் பண்ணி யாராலையும் எதுவும் கெடுக்கவே முடியாது. கெடுக்க ட்ரை பண்ணீங்க நம்ம ஆட்சிக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி. என்ன சதிகள், என்ன சூழ்ச்சிகள், என்னென்னலாம் பண்ணி எப்படி எப்படியெல்லாம் தடுத்துடலான்னு. ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்த இந்த சாமானிய மக்கள் ஆட்சிய நீங்க இந்த எதிர்கட்சியா இருக்கும் போது ஒண்ணு யூஸ் பண்ணுவீங்கல்ல, இந்த அறத பழைய டெக்னிக், அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளையும் மக்களையும் பிரிச்சலாம்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு காலம் நடக்காது. மக்கள்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க சார், ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அதனால ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டு மக்கள் மனசை வெல்ல பாருங்க. இந்த கடைசி லாஸ்ட் 1 மந்தா நடந்த ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த 200 யூனிட் மின்சாரம், கட்டணமில்லா மின்சாரம் அறிவிச்சோம். அதுல ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களோட ஆட்சியில? மக்கள் பணத்தை, டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை, ஊழல் செஞ்ச அந்த ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சிங்க. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? அதனால மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காகலாம் அரசியலுக்கு வரல. உங்க கூடவே நிக்கிறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கவலையப்படாதீங்க விவசாய பெருமக்களே. அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய அந்த செயலை கண்டிப்பா இந்த விஜய் செஞ்சுதான் காட்டுவான். அதுக்காக தான் எஃபிஷியன்டான போலீஸ் ஆபீசர்ஸ் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். எஃபிஷியன்டான அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்க பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். கோர்ட்ல கூட தப்பு செஞ்சவங்களுக்கான அந்த கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கிறதுக்கான அந்த வேலையையும் ரொம்ப சீக்கிரமா செய்ய சொல்லி இருக்கிறோம். அதனால நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் உண்மையா உறுதியா மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த விஜய் செஞ்சு தான் காட்டுவான்.
இப்படியெல்லாம் நம்ம சொல்றதுனால இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க தான் ஆட்சியிலே இல்லையே, அப்புறம் ஏங்க அவங்கள குறை சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. வேர்ல வெந்நியை ஊத்திட்டு போனவங்கள வெளிச்சம் போட்டு காட்டாம பின்ன வேற என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் மக்கள் கிட்ட நம்ம தெளிவா எடுத்து சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம மக்களுக்காக இவ்வளவு வேலை பார்க்கிறோம், ஆனா இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்லிட்டு தப்பு தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், ஊழல் எல்லாமே கத்தம் கத்தம். அதான் இந்த காரணம். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. நீங்களாம் நம்மளை பத்தி அவதூறு பேசலாமா சார்? இது நியாயமா? மக்களை இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி நம்மளோடு இருக்கும் போது நமக்கு எதுக்கு வேற அரசியல்? எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். நாம எது செஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷன்ல தான் செய்வோம். நாம சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கி இருந்தாலும் நம்மள நம்பி முறையா கூட்டணியில கட்சியில ஆதரிக்க வர்றவங்களை அரவணைச்சு தான் இருப்போம். நான் இப்பவும் மீண்டும் டிக்ளேர் பண்றேன், டிவிகே ஆட்சி எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்குமான ஒரு ஆட்சியா தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்டாலின் சார் மாதிரி ஊசலாட்டம் இருக்கவே இருக்காது. மதச்சார்பற்ற கொள்கையில சமரசமே இல்லை. மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதனால திருச்சி கிழக்கு தொகுதி மக்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியும் நம்ம தொகுதி தான். அதுல எந்த கட்சி ஜெயிச்சிருந்தாலும் அது நம்ம தொகுதி தான். பெரம்பூரா இருக்கட்டும், திருச்சி கிழக்கா இருக்கட்டும், எனக்கு 2 கண்கள் மாதிரி. அதுலயும் திருச்சி கிழக்கு என் செல்ல புள்ள மாதிரி. அதனால வரப்போற இடைத்தேர்தல்ல உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தரை, உங்கள ஒருத்தரை தான் வேட்பாளரா நிக்க வைக்க போறோம். நீங்க எப்படி இந்த விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களோ அதே மாதிரி வரப்போற இடைத்தேர்தல்ல உங்களுடைய அந்த வேட்பாளரையும் ஜெயிக்க வைப்பீங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை நான் முழுமையா தான் நம்புறேன். உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன். உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து செய்வேன். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரே நாள் அது நடக்காததான், மேஜிக் இல்ல. பட் ஒரு நாள் அதை நான் நடக்க வைப்பேன். எனக்கு இப்ப வேற எந்த வேலையும் இல்ல உங்களுக்காக உழைக்கிறத தவிர. என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடைப்பதே. மீண்டும் என்னை ஜெயிக்க வச்ச தமிழக மக்களுக்கும் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.